வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு புது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஐடிஎம் இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் பேர் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய ஐடி பார்த்தீங்கன்னா 746358 இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்கு முன்னாடி அல்கோமைண்டை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்றேன். அல்கோமைண்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் அல்கோ பிளாட்ஃபார்ம். நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்ம் மூலமாக மோர் தென் 140 புரோக்கர்ஸ்க்கு மேலே கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இதுதான் எங்களுடைய முக்கியமான ரோல். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கோடிங் பண்ணித்தரோம். சப்போஸ் உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதை அல்கோவாக பண்ணணும், ஆட்டோமேஷன் பண்ணி யூஸ் பண்ணும்போது எங்கள் கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த கஸ்டம் பேஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி தேவையோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து கோட் பண்ணி தருவோம். அதுக்கு என்ன காஸ்ட்டோ அது நீங்கள் கொடுக்க போகிறீங்க. மற்றும் அல்கோமைண்ட்லேருந்து நாங்கள் மந்த்லி வந்து ஒரு கமிட்மெண்ட் மாதிரி வாங்குறது இல்லை, ஒன்லி டெப்ளாய்மெண்ட் சார்ஜஸ் மட்டும்தான். அதாவது எந்த ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்ணுறீங்களோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு ஃபிக்ஸட் டெப்ளாய்மெண்ட் சார்ஜஸ் தான் வாங்குகிறோம். ஒன்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா அது எத்தனை ஆர்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். அது 100 ஆர்டர் எடுக்கலாம், 200 ஆர்டர் எடுக்கலாம். அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை பொறுத்து அமையும். மற்றும் நாங்கள் அல்கோமைண்ட்லேருந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் தரும், இவ்வளோ அக்யூரசி இருக்குன்றது எங்கள் வேலை இல்லை. மற்றும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், அல்கோமைண்டில் நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் மற்றும் ஸ்ட்ராட்டஜி கோடிங் மட்டும்தான் செஞ்சு தரோம். தவிர இதில் ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கோம். இதுக்கு எந்த விதமான காஸ்ட்டோ சப்ஸ்கிரிப்ஷனோ கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துட்டு அந்த ரிஸ்க்கும் கேபிட்டலும் முழுமையாக புரிந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரையும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீ பில்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு நாங்கள் எந்த விதமான காஸ்ட்டு வாங்கிறது கிடையாது. மற்றும் நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியை வந்து முன்னிறுத்தி அல்கோமைண்ட் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ லாபம் தரும், இவ்வளோ அக்யூரசி இருக்குன்றது எங்களுடைய வேலை இல்லை. அதை சொல்கிறது எங்களுடைய வேலை இல்லை. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விதமான ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி, ரொம்பவே ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அதாவது மார்க்கெட் சென்செக்ஸ் ஓப்பன் ஆன உடனேயே 9:15 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு உடனே ஓப்பன் ஆன ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன், ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷனை வந்து அல்கோ எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. செலக்ட் பண்ணி வச்சுட்டு 2 ஆப்ஷனையுமே அட் அ டைம் பை பண்ணிடும். உதாரணமாக 73,900 புட்டு, அதாவது ஃபஸ்ட்டு இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு வருது அப்படின்னா இந்த கேண்டில் முடிகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். ஆனால் அந்த 1 நிமிஷம் முன்னாடியே வந்து நமக்கு என்ன ஆகும்னா 73,900 கால் ஆப்ஷன், 900 புட் ஆப்ஷன் ரெண்டுமே அல்கோ பை பண்ணிடும். பை பண்ண உடனே ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் தலா 10 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கும். அதாவது ஒரே டைமில் அட் அ டைம் கால் அண்ட் புட்டு ரெண்டுமே பை ஆகும். ரெண்டுமே ஐடிஎம் ஆப்ஷன், அதாவது ஒரு ஸ்ட்ரைக் ஐடிஎம் ஆப்ஷனில் பை ஆகிக்கும். பை ஆன உடனே 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அல்கோ ஃபிக்ஸ் பண்ணிக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஷன் பை ஆகுது அப்படின்னா ஒரு 510க்கு பை ஆகுதுன்னா 500 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோம். அதே போல் ஒரு ஆப்ஷன் 160 பை ஆகுதுன்னா 150 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோ ஐடிஎம் ஆப்ஷன். ஒன்ஸு ஒரு ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக மேலே போய் தான் ஆகணும். ஸோ சப்போஸ் மேலே மார்க்கெட் போச்சுன்னா கரெக்டாக 9:16, அதாவது ஒரே நிமிஷம் தான், 9:16 அந்த பொசிஷன் ஆனது கட் ஆகிடும். எல்லா பொசிஷனுமே கட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஆர்டர் எடுக்காது. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9:15 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்துக்கோ. எடுத்த உடனே ரெண்டுத்துக்குமே 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோ. ஒன்ஸ் அந்த 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே ஒரு பொசிஷன் கட் ஆகிடும், இன்னொரு பொசிஷன் மேலே போச்சுன்னா அப்படியே மேலே போகும். 9:16 இருக்கிற பொசிஷன் எல்லாமே கட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஆர்டர் எடுக்காது. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது 10 பாயிண்ட் ஹிட் ஆகிட்டு திரும்ப மேலே வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை திரும்ப பை ஆகும். எந்த ஆப்ஷன்? உதாரணத்துக்கு இப்போது இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு வச்சுக்கோ. திரும்ப மேலே போச்சுன்னா அந்த ஆப்ஷன் எங்கே முதல்ல என்ட்ரி எடுத்ததோ அந்த என்ட்ரி கொடுத்த ரேட்டுக்கு வரும்போது திரும்ப பை ஆகும், பை ஆகிடும். இந்த இது பை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு 10 பாயிண்ட் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும்.
பட் என்ன ஆனாலும் இதோடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு சைடு ஃப்ளக்சுவேஷன் மூவ்மெண்ட் கொடுக்கும். கொடுத்த உடனே இந்த ஒரு நிமிஷத்தில் ப்ரைஸ் வந்து கட் ஆகிடும். அதாவது இருக்கிற பொசிஷன் எல்லாமே கட் ஆகிடும். எல்லா ப்ராஃபிட் அண்ட் லாஸும் புக் பண்ணிக்கோ. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ட்ரேடு வந்து முடிஞ்சு வெளில வந்துடும். இது வந்து ரொம்பவே ஹை ஸ்பீட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நம்மள மாதிரி அல்கோவில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி ஐடி பார்த்தீங்கன்னா 7463581. இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2 விஷயத்த மனசில் கொள்ளணும். ஒன்று, 2 தடவை 3 தடவை வரும்போது ப்ரோக்கரேஜை நீங்கள் மனசில் வைக்கணும். முக்கால்வாசி டைம் வர்றதில்லை. அப்படி வர பட்சத்தில் கூட சப்போஸ் 2 தடவை வரும்போது அந்த ப்ரோக்கரேஜை நீங்கள் மனசில் வச்சுட்டு, உங்கள் ப்ரோக்கர் எவ்வளோ ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறாருன்றதை மனசில் வச்சுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி. அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.